ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. நாங்கள் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பிரியாணி செய்கிறது தான். நாங்கள் வந்துட்டு 5 கிலோ பிரியாணி பண்ணியிருந்தோம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1/4 கிலோ நெய் ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவு எண்ணெய், பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். அது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதில் வெறும் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம். அதை வந்துட்டு நல்லா தக்காளி வதங்கினதும் அது கூட வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புதினாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனும் கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம். இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எந்த ஒரு மசாலாவும் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் மிளகாத்தூள் மட்டுமே வச்சு சூப்பராக செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இதேமாரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் தயிர், அரை லிட்டர் தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா கிண்டி விட்டதும் நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அரிசியும் ஊற வச்சிட்டோம். இந்தியா கேட் அரிசி தான். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஒரு கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் தண்ணி ஊற்றுவாங்க. நாங்கள் வந்துட்டு 1.5 தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா வேக விட்டோம். வேக விட்டதும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. சுண்டுனதும் நாங்கள் தம் போடலாம் சொல்லிவிட்டு ஒரு கலர் கலரிட்டு தம் போட்டோம். தம் போட்டதும் இந்தமாரி பளபளன்னு வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸ் உண்மையிலே ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக நல்லா கிண்டி விட்டுட்டு இந்தமாரி எல்லாமே சமமாக பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டுட்டோன்னா நல்லா பளபளன்னு ரொம்ப டேஸ்ட்டாகவே நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பர்த்டே பாய் மேலே போயிட்டு கேக் வெட்டிட்டு கீழே வந்துட்டார். வந்துட்டு ஒரே விளையாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.